வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்று பெருமை கொண்டோம். வந்தவரையெல்லாம் வாழ வைத்ததில் சிக்கல் இல்லை, வந்தவரையெல்லாம் ஆள வைத்ததில்தான் இவ்வளவு சிக்கலும் உருவாகிவிட்டது. ஒரு முடிவெடுத்தோம், இந்த பிள்ளைகள் இவர்கள் செய்யல, வேற வழி இல்லை, செய்யணும். நாங்களே வழியாக வந்தோம், நாம் தமிழர் என்று. உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன், உங்கள் பிள்ளை, உங்கள் உடம்பு மறந்தவன் சீமான் பரம்பரை பரம்பரையாக இந்த மண்ணை ஆண்ட மன்னனா, மந்திரியா, அவன் மகனா, பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு பெரும் செல்வன் தானா? எனக்காக என் பின்னால் வந்தீர்கள். இவன் தமிழ் தாயின் மகன், தூய தமிழன். பிளந்து பிரிந்து கிடந்த எங்களை இணைக்க வல்லமை பெற்ற இரண்டு கருவி. ஒன்று என்னுயிர் தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ். அதற்கு இணையான மிகவும் வலிமையற்ற ஒரு ஆயுதம் என்னுயிர் தலைவன் பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பு. ஒரு மாபெரும் காந்தம். எங்கு வைத்தாலும் அருகில் இருக்கிற எல்லா இரும்பு துகள்களையும் இழுக்கிற காந்தம் போல பிரபாகரன் என்ற ஒத்த பெருமகன் உலகெங்கும் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை ஒரே குடையில் நாம் தமிழராக குவித்தார். தமிழர்கள் இந்த நிலத்தை ஆள வேண்டும் என்று சொல்லுகிற போது எவ்வளவு ஏளனம், எவ்வளவு எதிர்ப்பு. தமிழ் தேச அரசியல் பேசுகிறார்கள். தமிழ் தேசியம் ஒரு பாசிசம், ஒரு இனவாதம், ஒரு இனவெறி. ஆந்திராவில் அருமை பெருமகன் என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் என்று ஒரு கட்சியை தொடங்கினார். இன்று வரை அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு அந்த கட்சியின் முதலமைச்சராகத்தான் இருக்கிறார். தெலுங்கர்கள் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கலாம், தமிழர்கள் தமிழ் தேசம் பேசக்கூடாது. எப்படி இருக்கிறது? என்ன கதை இது? நான் தமிழன் என்பது இனவாதம் என்றால், நான் திராவிடன் என்பது என்னவாதம்? பக்கவாதமா, முடக்குவாதமா, சுண்டுவாதமா, இல்ல மடக்குவாதமா? என்னவாதம்? அந்த வெள்ளைக்காரை அடித்து விரட்டுவது சுதந்திர போராட்டம், ஃப்ரீடம் ஃபைட். நாங்கள் எங்கள் உரிமையை கேட்பது பாசிசம் இல்ல. அது ஃப்ரீடம் ஃபைட் என்றால் இது ஃபண்டமெண்டல் ரைட் என்பதை அன்பான மக்கள் நான் கேட்கிறது அடிப்படை உரிமை, என்னுடைய தார்மீக உரிமை. இதை மறுக்க எதிர்க்க எவனுக்கு உரிமை இல்லை. புரிஞ்சுக்க. 400 ஆண்டுகளா இருக்கிறவன நான் என்ன சொல்றேன், போ நான் சொல்றேன் இல்ல, வாழு 40,000 ஆண்டு கூட வா, ஆனா நான் தான் ஆளுவேன். காலில் செருப்பு கூட இல்லாமல் ஊர் ஊராக தெருவாக நடந்து சென்று எல்லா ஓலை சுவடிகளையும் சேர்த்து என்னிடத்தில் இருக்கிற நூல்களை எல்லாம் சேமித்து தந்த பெருமகன் உவே சாமிநாத ஐயர். அவரையே எதிர்த்த செந்தமிழ் நாடு என்னும் போதினிலை இன்ப தேன் வந்து வாயுது காதினிலை என்று பாடிய எங்கள் பாட்டன் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியை எனக்கு பாப்பான் என்று சொல்லி தந்தவன் எவன்? அது யாரடா? அது யார்? இந்த 3 பேரை தாண்டி ஒரு தமிழன் உண்டாடா? உண்டா? இவனை எதன் அடிப்படையில் எதிர்த்த? காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடி தந்த என் பாட்டன் பாரதியே நீ பாப்பான் என்று எனக்கு சொன்னது ஏன்? யார் பதில் சொல்வா? திராவிட பேரியக்கத்தின் பெருமகன் ஐயா கலைஞர் சொல்வாரா? அதுக்கு விளக்கம் இல்ல அவர் அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் சொல்வாரா? ஸ்டாலின் சொல்வாரா? யார் சொல்லுவா? யாராவது கேள்றா? திமுக அதிமுக இருக்கிற கட்சியில இருக்கிற தொண்டர்கள்ட்ட இல்ல தலைவர்கள்ட்ட திராவிடர்னா யாரு, திராவிடம்னா என்ன சொல்லு. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம். அதிமுக எடுத்தது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். இந்திய திருடர்கள் முன்னேற்றம். திமுக ஆசிய கண்டம் முழுக்கின் திராவிடர்கள் திருடர்கள் முன்னேற்றம். திராவிட முன்னேற்றம் அப்படியே திகார் சிறை முன்னேற்றம் அப்படி போயிட்டு இருக்கு. கச்சத்தீவு பறிபோனது யாருடைய ஆட்சி காலத்துல?
யாருடைய ஆட்சி காலத்தில்? ஐயா கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று வருகிறது. கடந்த 2011 தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம் என்று வந்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை படிக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். என்னவா வரப்போகுது? கச்சத்தீவை மீட்க போராடுகிறீர்கள், கொடுக்கும் போது எத்தனை போராட்டம் நடத்தினீர்கள்? அதான் கேள்வி. அதான் கேள்வி. ஒரு தூய தமிழன், மான தமிழன், நல்ல தாய் தகப்பனுக்கு பறந்தவன் அங்க முதலமைச்சரா இருந்திருந்தா எடுத்து கொடுத்திருப்பான் இந்திரா காந்தி. ஏய், யார் நீ? யார் நீ? இது உங்க ஆத்தா சொத்து, தாத்தா சொத்து கிடையாது. என் தாத்தன் சொத்து, சேதுபதி மன்னனுடைய சொத்து. தமிழன் பரம்பரை நிலம் தொட்டாவளதான் என்று பேச ஒரு ஆண்மகன். ஏன் அற்ப பதவி? எங்க ஆட்சியை கலைச்சு விட்டுருமோன்னு பயந்துக்கிட்டு கையை கட்டிட்டு முன்னுட்டான். எடுத்து கொடுத்துச்சு. சிங்களம் மஞ்சள் குடிச்சுக்கிட்டு இருக்கான். மீன் பிடிக்க போற என் பிள்ளைகளை இதுவரை சுட்டு சிறை பிடிச்சுக்கிட்டு 500 பேரை ஒரே நாள்ல கைது பண்றான். அவன் ஆட்டம் நாட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்? இந்த அதிகாரம் தமிழனுக்கானது இல்ல. அவனுக்கு தெரியும். தெரியும். ஒரு நாள் நாங்க உட்காராம போயிரும் நீ நினைக்கிறியா? ஏய், எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் நினைக்கிற நீ? ஒரு நாள் அங்க உட்கார்ந்த உடனே நீ தொட்டு பாடுற, நான் முதலமைச்சர், நீ போடா. ஏய், என் மீனவனை நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த சிங்கரன் கைது பண்ணி உள்ள போட்டுற. அடுத்த நாள் பதவிகளை இருக்கிறாங்க. அடுத்த நாள் என் மீனவனை நீ தொட்டு உள்ள தூக்கி போட்ட அடுத்த நாள் நான் பதவிகளை இருக்கிறேன். அப்ப என்ன? அவனுக்கு தெரியும் இது ஜெயலலிதா அதிகாரம், அது கருணாநிதி அதிகாரம், இது தமிழனுக்கான அதிகாரம் இல்லை என்று தெரியும். அந்த திமிரில் தான் 20 பேர் அந்த காட்டுக்குள்ள சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டது. 500க்கும் மேற்பட்டவனை கடலுக்குள்ள சிங்களம் சுட்டு போட்டது. இந்த திமிரில் தான். இந்த திமிரில் தான் மீத்தேன் எரிகாற்று, தஞ்சை நிலம் பாழா போகும், என் நஞ்சை நாசமா போகும், வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்க்கை நாசமா போகும். தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாது. தெரியாது என்றால் எதற்காக அந்த பதவியில் இருந்தீங்க? தெரியும் என்றால் ஏன் கையெழுத்திட்டீங்க? ஆனால் ஐயா ஸ்டாலின் தெரியாம கையெழுத்திட்டோம் என்று சொல்றாங்க. தெரியாம கையெழுத்திட்டோம். தெரியாம அறிவாலயத்தை நாம் தமிழர் கட்சிக்கு எழுதித்தாங்க. எழுதிக்கிறீங்களா? தெரியாம அப்பா அம்மா எழுத்து போவீங்களா? தெரியாம கையில் எரிவாயு திட்டம். அதை அனுமதிச்சது யாரு? அனுமதிச்சது யாரு? ஐயா கலைஞர் ஆட்சி. போராடி தடுத்து அதை கைல்வாயு திட்டத்தை அந்த நிலங்களுக்குள்ளே பதிக்க அனுமதிக்க கூடாது என்று போராடி இருக்க வேண்டியது யாரு? அம்மையார் ஜெயலலிதா. மீத்தேனுக்கு கையெழுத்தாகும் போது எதிர்க்கட்சி யாரு? ஜெயலலிதா. தெரியாம போட்டாரா? ஸ்டாலின் போடுறாருன்னு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சா ஏன் தண்டை போட்டு நிறுத்தல? நிறுத்தல. ஏன்னா 2 பேருக்கும் இந்த விஷயம் நிறுத்தல. ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு தடை யார் அதிகாரத்தில் இருக்கும்போது? ஐயா கலைஞர் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும்போது போட்டதை கொண்டு வந்தது யார்? ஐயா ஜெயராம் ரமேஷ். எப்படி கொண்டு வர்றார்? காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலே காளையை சேர்க்கிற. எந்த சர்க்கஸ் கூடாரத்துல காளையும் பசுவை வச்சு விளையாட்டு காட்டுறான், வித்த காட்டுறான், முட்டா எறா வெளியே என்று சொல்ல துப்பு இல்லை. சர்க்கஸ்ல யானை, கரடி, சிங்கம், புலி, மலைப்பாம்பு, குரங்கு இதைத்தானே வச்சு வித்த காட்டுறான். எந்த காளையடா வச்சு காட்டுறான்னு ஒருத்தன் கேட்கல. அதை எப்படா வனவிலங்குகளை சேர்த்த? காளை எப்படா ஒயில்ட் அனிமல் ஆகும்? இந்த நாட்டுல உலகத்துல எந்த காட்டுலயும் எருமைக்கு கூட காட்டு எருமை இருக்குடா. எந்த நாட்டு காட்டுலடா காட்டு காளை இருக்கு, காட்டு பசு இருக்கு, காட்டுல பாப்போம் என்று ஒருத்தர் கேட்க. ஒருத்தர் ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுறது யார்? இந்திய அரசு. நான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா ஏறு தழுவுறேன்? 5000 ஆண்டுகளா. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமைக்கும் புல்லாலே 1000 நாள் என்று சங்க இலக்கியத்துல கடித்தொகையில எனக்கு பாட்டு இருக்கு. காலை அடக்க அஞ்சிரவன அடுத்த பிறகு கூட திருமணம் செய்யணும்னு கனவுளை நினைக்க மாட்டா ஆயமகள் என்று பாட்டியம் பாட்டம் பாடிட்டு இருக்கு. இந்தியா எப்ப வந்தது? இன்னும் 100 ஆண்டே நிறைவு வருது. இந்த பிள்ளைக்கா எனக்கு தடை போடுறேன்.
நான் 5000 ஆண்டுகளா மாடு முடிச்சுட்டாரு. இவர் தடையை போட்டுருவாரு. அது என்ன சொல்றாரு? ரொம்ப நாளா இருக்கிறது பழமையை போய் நீங்க கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்க அப்படின்னு. ராமர் பாலம்ங்கிறீங்களா? அது நேத்து கட்டினதா? நேத்து கட்டினதா? அது ரொம்ப நாளா இல்லையா? ஆகம விதிப்படிதான் அங்க மணி அடிக்கிறவ போடணுங்கிறீங்களே, அது புதுசா? அது எப்படி? தமிழனுக்கு எதிரானதெல்லாம் வேகமா நடக்குது. காரணம் என்ன? அவன் வீட்டுலதான் அப்ப இல்ல. அப்ப இல்லாத வீட்டுல யாரு வந்து பொம்பளை கை பிடிச்சிருக்கலாம்? தலைவன் இல்லாத நாட்டுல எவனும் எதையும் செய்யலாம். அப்படித்தான் இவ்வளவு நடக்குது. மீத்த நெறிகாற்று இந்தியாவில் எங்கேயும் இல்லையா? இருக்கு. ஏன் இந்தி தமிழ்நாட்டில் வந்து எடுக்கணும்? அவனுக்கு தான் அப்ப இல்லை. அணுவுல கேரளாவில் மறுக்கப்பட்ட அணுவுலை தமிழகத்திற்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? அது கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு தெரியாம வந்துருச்சா? ராத்திரி தூங்கும்போது நட்டு போயிட்டானா? இந்தியாவில் எங்கேயுமே மழை இல்லையா? என்னுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கிற என்னுடைய அடையாளமா இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மழை தான் கிடைச்சதா? நீற்றின் ஆய்வுக்கு இமயமலையில குடைய வேண்டியதானே? இந்தியாவில் எங்கேயுமே மலைகள் இல்லையா? ஏன் இங்கதான் கேப்பாரற்று நாதியற்று ஒரு இனம் கிடக்குது. யாரு? தமிழன். தமிழன். இது யாரு? தன்மானத்துக்காக செத்தவன். தன்மானத்துக்காக செத்தவன், மானத்துக்காக செத்தவன், நீதிக்காக செத்தவன். இன்னைக்கு மானம் கட்டி சாகுறான். மானம் கட்டி சாகுறான். ஹெலிகாப்டர் நிழல்ல விழுகிறான், காரு சக்கரத்துல விழுகிறான். அந்த அம்மா பாக்குதா பார்க்கலையா எதையுமே பார்க்காம விழுகிறான். பிறந்த நாளுக்கு ஐயா கலைஞர் எப்படி உட்கார்ந்துட்டார் மஞ்சள் துண்டு மடாதிபதி. இந்த மானப்பய மக்கள், மான தமிழ் மக்கள் மீசைய தொடப்ப கட்ட மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில சாதி பெருமை வீதிக்கு வீதி பேசிட்டு பலாப்பழத்தை ஆட்டுக்குட்டிய வாழத்தார பணத்தை கொண்டுட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வந்து எதுக்குடா? எதுக்கு? பாரி நாடு நம்ம நாடு. அவ யாரா உனக்கு சீட்டு தர? யாரா கருணாநிதி? யாரா ஜெயலலிதா? இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். யாரு கருணாநிதி? என்கிட்ட வந்து கேட்கறான், நீங்க திமுக வாக்கத்தான் பிரிக்க போறீங்களாமே. யாரு? கருணாநிதி ஓட்டையா? கருணாநிதிக்கு ஏது ஓட்டு? கருணாநிதிக்கு ஒத்த ஓட்டு, அதுவும் செத்த ஓட்டு. அது எதுக்கு? எனக்கு திமுக ஓட்டு என்பதும் கருணாநிதி ஓட்டு என்பது என் ஆத்தாள் அப்பனும் என் அண்ணனும் தம்பி என் அக்காவும் தங்கச்சியும் போட்ட ஓட்டடா. நான் போட்ட ஓட்டுடா. திமுக ஓட்டு தனியா ஒரு ஓட்டு வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சுக்க. நீ காங்கிரஸோட கூட்டணி சேராம போயிருவியோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ போடு கூட. இந்த கோமாளி விஜயகாந்தையும் சேர்த்துக்கிட்டு போடு. நீ போடு கூட்டணி. நீ வா வா தமிழர் நிலத்துக்குள்ள என் தெருவுக்குள்ள எங்க ஆத்தாள பண்ணிக்கிட்ட வா. நீ எழுதி வச்சுக்க. காங்கிரசுக்கு நீ சீட்டு கொடுக்கிற, நீங்க கொடுக்கிற மொத்த தொகுதியிலையும் அத்தனை திராவிட முன்னேற்ற கழகம் உடன் பிறந்தவனும் எனக்கு தான் வாக்கு செலுத்துவான். நீ எழுதி வச்சுக்க. அதே மாதிரி தேமுதிகவுக்கு கொடுக்கிற அத்தனை சீட்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தூய தமிழ் மறவர்கள் அத்தனை பேர் எனக்கு தான் ஓட்டு போடுவான். எழுதி வச்சுக்கோங்க. நான் வெளியில இருந்தவனை அடிப்பேன், அவன் உள்ள இருந்தே அவனை அடிப்பான். எழுதி வச்சுக்க. அவனுக்கு தெரியாதா? நீங்க தான் ஐயா சொன்னீங்க 10 ஆண்டு கால பதவியில 9.5 ஆண்டுகள் முடிச்சு கீழே இறங்கும் போது ஈழ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ். இப்ப எல்லாம் நல்லதா பண்ணிருச்சா? எதுக்கு கூட்டணி? எதுக்கு கூட்டணி? விஜயகாந்த் மனைவி சொல்றா திமுக ரவடி கட்சி, இப்ப புனித கட்சி ஆயிருச்சா? எப்படி? இனத்தை கொன்னவனும் கூட நின்று துரோகம் செஞ்சவனு ஒன்னா சேர்ந்து வாரான். அன்னைக்கு ஊராம் அருவாள் எடுத்து வெட்டினான். இன்னைக்கு நாமளே அருவாவும் கம்பும் வேணுமா தூக்கி நிற்கணும். முடிஞ்சா காங்கிரஸ் தேமுதிக சீட்டை குறைச்சு கொடுங்க. இல்லைன்னா அவ்வளவு எனக்கு லாபம். அம்மா ஜெயலலிதா காலையில செய்தித்தாள்ல அம்மா குடிநீர் மையம், அம்மா குடிநீர் திட்டம். இது
என்ன புதுசா? அதான் 4.5 ஆண்டுலாம் தெருவுக்கு 2 குடிநீர் திட்டம் இருக்கு டாஸ்மார்க். அது பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அது ஒண்ணுதான் இந்த அரசு பாஸ் மார்க்கே வாங்கியிருக்கு. அம்மா குடிநீர் திட்டம். இப்ப இவ்வளவு காலமா தண்ணி குடிக்காம நாங்க என்ன பண்ணோம்? இப்பதான் குடிநீர் திட்டமே கொண்டு வராங்க. இப்பதான் அணைக்கு குறுக்க, ஆற்றுக்கு குறுக்க அணை கட்ட அடிக்கல் நாட்டுறாங்க. ஆற்றுக்கு குறுக்க. எப்போ? அடுத்த மாசம் தேர்தல். ஆட்சி தேர்தல் ஆணையத்தை போகுது அதிகாரம். இப்ப அம்மா அடிக்கல் நாட்டுறாங்க. எங்க? இங்க இருந்தபடியே. ஆறு எங்க இருக்கு தெரியாது. ஆறு எங்க மாருக்கு தெரியாது. எல்லாம் காணொலி. ஆட்சி இல்ல, இது காணொலி காட்சி. அமைக்க பொத்தான்ல ஆட்சி. அவர் ஐயா இளைய தலைவர் எழுச்சி மிகுந்த தளபதி ஸ்டாலின் இறங்கி வராரு. அவர் சொல்றாரு, நடந்து வர்றவன் எல்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறான். அப்புறம் உங்க அப்பா மாதிரி திருட்டுத்தனமா ட்ரெயினேறி வர்றவனா ஆசைப்பட முடியும்? நடந்து வரவன் ஆசைப்படுறான்ட்டு நீங்க நடந்து ஆசைப்பட்டு வாரீங்களே. வந்து என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன குறை? அந்த இதுல தவசின்னு ஒரு இது, இந்த சின்ன கவுண்டர்னு ஒரு படத்துல உச்சகட்ட காட்சியில் அந்த வில்ல, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க ஐயா, என்னை மன்னிங்க ஐயா, ஐயா போயிடாதீங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, கடந்த கால தவறுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. பக்கத்துலதான் மாதா கோயில் இருக்கு, அங்கதான் பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க. போங்க போங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, ஐயா எங்களையும் மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு, தெரியாம நடந்த தவறுக்கு எங்களையும் மன்னிச்சிருங்க. பல ஆண்டுகளா தெரியாம உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு ஓட்ட போட்டு விட்டோம் இல்லையா, இனிமே அந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம் இல்லையா, மன்னிச்சு. 94 வயதில் ஐயா கலைஞர் அவர்கள் நமக்காக சேவை செய்ய துடிக்கிறார். மறுபடியும் முதலமைச்சராகி இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செஞ்சிடணும் தவிக்கிறார். அம்மா ஜெயலலிதா 70 வயதை தொடப்போகிற பெருமகள் அம்மா ஜெயலலிதா உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, மேடைக்கே கார் வந்து இறக்கி விடுது. அந்த நிலையிலேயே இன்னொரு முறை தமிழர்களை ஆண்டணும், அவங்களுக்கு உதவிடணும், அரும்பாடுபட்டு சேவை செஞ்சிடணும் தவிக்கிறார். கருணையே வடிவான, இரக்கமே சிந்தனையா இருக்கிற என்னுயிர் தமிழ் சொந்தங்களே, பாவம் பாவம் அவர்களையே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. எவ்வளவு காலம் நமக்காக கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு காலம்? ஐயா கலைஞருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய எல்லா மகனும், அவருடைய எல்லா பேரனும் எதுக்காக நம்ம எண்ணத்துக்காக கஷ்டப்படணும்? பாவம், அவங்களை விட்டுருங்க. அம்மா ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதா அவங்களை விட்டுருங்க, பாவம் அந்த மனுஷன். 2011 இருந்து 15 வரைக்கும் எத்தனை முறை கொடநாட்டுக்கு ஓய்வுக்கு போறாங்க? அடுத்த 5 ஆண்டு அவங்களை முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா அப்புறம் எத்தனை ஆண்டு அவங்களுக்கு ஓய்வுக்கு போவாங்க? பாவம் இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இரக்கமே இல்லையா? கருணையே இல்லையா? ஓய்வு கொடுங்க. 94 வயதில் நமக்காக உழைக்க வருகிற தன்னலமற்ற தியாக சீலர், ஒப்பற்ற பெருந்தலைவர், மனித புனிதர் ஐயா கலைஞர் அவர்களை ஓய்வு கொடுத்து உட்கார வைக்கணும். எப்படி நம்ம தாத்தாவை உட்கார வைப்போமோ